அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பல்வேறு முக்கிய செய்திகள் பார்க்க போறோம். நேத்து நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய பஸ்ஸான அந்த மிகப்பெரிய பேருந்து, அந்த பிரச்சார பேருந்து கரூருக்கு போய் நின்றுருக்கு. இதுல மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு நேத்து. இத வெளியில நியூஸ்ல யாருமே சொல்லல. இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஊரக வளர்ச்சித்துறை டெண்டர்ல நடக்கிற மிகப்பெரிய விஷயம். 1/2 மணி நேரத்துக்குள்ளே அது முடியுதுன்னு சொல்லி எழுந்த சர்ச்சை. அதுக்கான முழு விளக்கம் நம்ம குடுக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன கிழிச்சு பாருங்க. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நான் சொல்றேன். சேனல் உள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்க பண்ணிட்டு அப்படியே வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கரூர்ல இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களோட முதல்வரா அங்க போனதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் அங்க போறாரு. அங்க வந்து கட்சி நிகழ்வு மற்றும் அரசு நிகழ்வுன்னு 2 நிகழ்வு. இன்னைக்கு முதல்ல பணியாணை வழங்குவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, நாம் தமிழரை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. இந்த வழக்குக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விசாரணைக்கு வருது அப்படின்றனால அது வழங்கலாமா கூடாதா அப்படின்றது சாயந்தரத்துக்குள்ள தான் தெரிய வரும். அதுக்குள்ளேயும் நம்மளுடைய முதல்வர் அங்க பணி நியமன ஆணை வழங்குறது அப்படின்றது அங்க இருக்கிற மக்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆணை சாதகமா தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. அரசு சார்பில் ஸ்டெர்லைட் ஆலை அந்த உயிரிழப்புக்கு வந்து அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி அஜித் குமார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டடி மரணங்களுக்கு அரசு சம்பந்தமா வந்து பொறுப்பேற்று அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறமல மிக பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு புதிய தமிழகத்துடைய கிருஷ்ணசாமி பார்த்தீங்கன்னா ஊரா விட்டு நெய் அப்படின்ற மாதிரி எதுக்கு நீங்க அரசு நெய்ல ஸ்வீட் செய்ய பார்க்குறீங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இன்னைக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இது வந்து எதிராக செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை செய்கிறாரு. மக்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்புகள் நேற்று பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்தியா டுடே இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்களில் மக்களுடைய கருத்துக்கள் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் கரூர் மக்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு செயல் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் செய்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. அந்த மக்களுக்கு வந்து யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு புகாரம் எழுந்திருக்கு. என்னன்னா, காயமடைந்தவர்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னதை இன்னும் கொடுக்கல, அந்த நிவாரண நிதி அப்படின்னு சொல்லும்போது ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு அதுக்கான பரிசீலனை போய்கிட்டு இருக்கு, அதையும் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூருக்கு கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மலையில் இருக்கிற தனியார் கல்லூரியில் அந்த ஒரு விழா அப்படின்றது நடக்குது. கிட்டத்தட்ட 5000 பேர் சொல்லியிருக்காங்க. QR கோடின் அடிப்படையில் மிக பலத்த பாதுகாப்புடன், ஏன்னா முதல்வர் பாதுகாப்புன்றதை தாண்டி கரூர் பற்றினது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயம் நடக்க போகும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையா ஜெயக்குமார் பேசியிருக்காரு. RB உதயகுமார் பேசியிருக்காரு. என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கவனமா இருக்கணும் கரூர்ல. ஏன்னா அந்த கரூர் ஊர் யாருடைய ஊர் அப்படின்றது தெரியும் உங்களுக்குலாம். அந்த பிரச்சார பேருந்து போகும்போது என்ன விஷயம் நடந்திருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். மர்ம பொருள் மற்றும் செருப்பு இந்த மாதிரி பொருட்களை கரூர் அந்த உள்ள போகும்போது அந்த பஸ் மேல விட்டு அடிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க வெளியில யாருமே கேட்டிருக்க முடியாது. ஏன்னா கரூர்ல இருந்து வந்த தகவல். ஏன்னா அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எழுதியிருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா முட்டை, செப்பல் இந்த மாதிரி வந்து பொருட்களை தூக்கிட்டு வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றதும், இது முழுக்க முழுக்க திமுகவுடைய சதியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் கருத்து. இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஆதவர்ஜுனா வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டனால அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அதனால தான் நியூஸில் பார்க்க முடியல. இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட கேவலமாக செய்வாங்க. அதனால் நம்ம இந்த திமுக காரங்களை பற்றி கவலையே பட வேணாம். அதை அப்படியே கடந்து போயிடுவோம். இன்னைக்கு கரூரில் சிறப்பாக பேருந்து நிற்கிது முழுக்க முழுக்க. ஏன்னா இவங்க இப்படி பண்ணதுக்கப்புறம் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ விஷயம். ரோடு ஷோ நடக்க போகுது இன்னைக்கு, அதுதான் முக்கியம். இன்னைக்கு பிரச்சார வாகனங்கள், சின்ன பிரச்சார வாகனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மிக பிரம்மாண்ட அளவில் 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஷோ நடத்துகிறதா இருக்காரு. ரோடு ஷோ முடிஞ்ச கையோட அங்கே போயிட்டு கட்சி பணியாக இருக்கிற அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்கான விஷயங்கள் பேசி முடித்த கையோட அரசு பணியான அந்த காலனி தொழிற்சாலைக்கு வந்து அடிக்கல் நாட்டுற விதமாக வந்து செயல்பட போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்சி பணியில் போயிருக்கும்போது அந்த பேருந்து மேலே நின்று அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து அப்படியே வருவோம் நம்மளுடைய புஷி ஆனந்த் அவர்களுக்கு. நேத்துலேருந்து படு சர்ச்சை. இது முதல்ல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக அவர் பதவி ஏற்ற கையோட ஒரு டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருக்கும். இதையும் நம்ம பார்த்துருப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர் 4 லட்சம் ரூபாய்க்கான டெண்டர் ½ அன் ஹவரில் முடிஞ்சிருக்கு. என்னன்னு பார்க்கும்போது 2 அதிகாரிகளை நேற்று சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இது ஊரக வளர்ச்சித்துறையில் மட்டும் டெண்டருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது சின்ன அளவிலான டெண்டர். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கலாம் யாருமே எடுக்கலை,
ஆல்ரெடி அந்த டெண்டரை எடுத்தவங்களுக்கே மீண்டும் அந்த டெண்டரை குடுத்துருக்காங்க அப்படின்றனால தான் அது உடனடியா முடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் வந்து துறை ரீதியா சொல்லியிருக்காங்க. அதனால இத வந்து திமுக வந்து வீம்புக்குன்னே ஊதி பெருசாக்குறாங்க. அவங்க காலகட்டங்கள்ல செஞ்ச மாதிரி அப்படி நெனச்சுக்கிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் குடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ப்ளூ சட்ட மாறனுக்கு வருவோம். ப்ளூ சட்ட மாறன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முந்தா நேத்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில அடுத்தடுத்து வர புகாரின் அடிப்படையில நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆய்வுக்கு போயிருப்பாரு. ஆய்வுக்கு போன கையோட பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எடுத்து கொஞ்சி மகிழ்ந்திருப்பாரு. நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு குழந்தையும் கிட்டத்தட்ட 2, 3 குழந்தைங்கள எடுத்து கொஞ்சிருக்கும்போது, அங்க சுத்தி இருக்கிற அந்த குழந்தைங்கள பார்க்க வந்த பெற்றோர்களுடைய உறவினர்கள், அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மிக அளவுல சத்தத்த எழுப்பி கத்தியிருப்பாங்க. இது எப்பவுமே நடக்கிறது. ஹாஸ்பிட்டல் இந்த மாரின்னு இல்லாம பொதுவான இடங்கள்ல கூட இது நடக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்ட மாறன் இதுக்கு மிக கடுமையான விமர்சனம் சொல்றேன் அப்படின்ற பேர்ல, இதுக்கு பேரு தான் திரைக்கவர்ச்சி. ஹாஸ்பிட்டல்ல இப்படியா பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து நியாயமா? இதெல்லாம் வந்து முதல்வருக்கு அடுக்குமான்னு சொல்லிட்டு மிக கேவலமான கேள்விலாம் கேட்டு சர்ச்சைக்குள்ளாயிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ப்ளூ சட்ட மாறன் அப்படின்ற ஆளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நல்லா இருக்கிற படத்த நாசமா போயிருச்சுன்னு சொல்றதும், நாசமா போன படத்த அந்த பார்க்கவே கூடாதுன்ற கருமம். அந்த உதயநிதி பொண்டாட்டிலாம் ஒரு படம் எடுத்து வச்சிருந்துச்சு. காதலிக்க நேரமில்லைன்ற படம் நல்லா இருக்குன்னு சொன்னவர் தான் இந்த ஆளு. ஏன்னா அப்ப இந்த ஆள பார்த்துக்கங்க எந்த மாரி ஆளு இவரு? யாரு? ஏன்னா ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல போட்டு படம் எடுப்பாரு. ஆனா இவரு ஒரே நிமிஷத்துல 2டே வார்த்தையில அதான் அவ்வளோதாங்க முடிஞ்சுது அப்படின்ட்டு போயிருவாரு. இதுதான் வந்து அவருடைய ஒரு படம். ஆனா இவர் ஒரு படம் கருமம். அந்த படம் பேரு கூட வந்தது ஆன்டி இண்டியன் சொல்ட்டு. கருமம் அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அவ்வளோ கேவலமா இந்த ப்ளூ சட்ட மாறன் வந்து இவ்வளோ கீழ்த்தரமான ஆளா? இவருக்கு எது உன் வேலை என்ன? ரிவ்யூ சொல்ற வேலைன்னா, அத மட்டும் சொல்லிட்டு படத்த பார்த்தோமா, ரிவ்யூ சொன்னோமா, படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இவன்ட்ட 2 பெட்டிய வாங்குனோமா, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எதிர் தரப்புல பெட்டிய வாங்குனோமான்ட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அத விட்டுப்புட்டு நான் வந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு முதல்வர் அவர்கள் போனதுக்கப்புறம், அந்த எழும்பூர் நல மருத்துவமனையில அந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கோ, ஒவ்வொன்னுக்கும் லஞ்சம் குறைஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க அங்க குடுக்கப்படுற அந்த ஊழல் ஒழிஞ்சிருக்கு. பொதுமக்கள்ல இருந்து அங்க குழந்தை பெத்துக்க வர அந்த இளம் பெண்கள் முதற்கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு வந்து எரிஞ்சு போச்சு. ஏன்னா, இன்னைக்கு மருத்துவ ரீதியில இருக்கிற அனைத்து ஊழல்களும் இன்னைக்கு களையெடுக்கப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது, இவிங்கள மாரி ஆளுக்கு கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் யாருமே பெருசா எடுத்துக்க கூடாது. ப்ளூ சட்டைலாம் ஒரு ஆளே இல்ல. அவரெல்லாம் கிழிச்சு அங்கிட்டு தொங்க போடுங்கப்பா அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிறணும். நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஆள் தேவையில்லா வேல பார்க்குறாருக்கா என்னன்னு பாருங்க அப்படின்னு. அதனால தான் அவர லைட்டா கவனிச்சு விட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூர்ல நடத்தப் போற அந்த மிகப்பெரிய ஒரு பேச்சுக்கு நம்மலாம் வந்து ஆவலா காத்துட்ருக்கோம். முதல்வர் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம சேனலுக்கு வந்துடுறேன். நம்ம சேனல் வீடியோவ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு ஊடால இந்த கரூர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஊடால மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தடை ஒண்ணு போட்டிருக்கு. அத பத்தியும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் பரவலா நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கூட ஆசிரியர்கள பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் கூட வருது. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத விட, இந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்ற வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது, எந்த ஒரு அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் குடுத்துருக்காங்க. ஏன்னா, நேத்து கூட பார்த்தீங்கன்னா, இந்த வருண் ஐபிஎஸ் சீமான்ட்ட வம்பிழுத்துட்டு இருந்தாப்லயா அவரு, இன்னும் சில ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்மளுடைய தமிழக அரசு பங்கேற்றதுக்கு அப்புறமா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட அதிகாரிகளே மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல இடம் பண்ண வேணாம். அவங்க மேல இருந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த வேலைகள், அந்த பணிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இப்போ மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்க பணியிட மாற்றம் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது மக்கள் தொகை கணக்கெடுப்ப மிகப்பெரிய அளவுல பாதிச்சிரும். அதனால இந்த விஷயத்த தள்ளி போடுங்கன்னு சொன்னோனே, வேற வழி இல்லாம நம்மளுடைய மாநில அரசும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் தகவல். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.